அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 2 விதமான கிரகங்கள், ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இது இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இந்த 2 கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள், பலன்கள் என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய சாஸ்திரத்தில் நவ கிரகங்களுக்கு முதன்மையான தலைமையான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை சொல்லுவாங்க. மேலும் சூரிய பகவான் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சிலோ உச்சிலோ இருந்தால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. அந்த உயர்ந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அரசியலில் இருக்கிறாங்க அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த நிலையை இந்த சூரிய பகவான் அவங்களுக்கு வழங்குவார். மேலும் அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய வகையில் அவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அவங்க தான் மிக உயர்ந்த லெவலில் மிக சிறந்து விளங்கக்கூடிய வகையில் அந்த தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த அளவுக்கு பண்பு சூரிய பகவான் அவருடைய ஜாதகத்தில் ஆட்சிலோ உச்சிலோ அமைந்திருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யார் ஒருவர் தினமும் சூரிய பகவானை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூரியனுடைய அருளும் ஆசியும் அதிகமாக இருந்தால் சூரிய பகவானை தினமும் வழிபடக்கூடிய நபர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையும் எதிரிகளை அழிக்கக்கூடிய திறமையும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித நோயும் ஏற்படாதாம். அப்படியே நோய் ஏற்பட்டாலும் அந்த நோயால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் வண்ணம் நீண்ட ஆயுளுடன் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் சூரிய பகவானால் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருக்கு சூரிய பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைவாக இருக்கு அப்படின்னா பார்ப்பதற்கு கம்பீரமான ஒரு தோற்றமும் நல்ல ஒரு அழகான முகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யார் ஒருவர் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறார்களோ, சூரியனுடைய அருளும் மாசும் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு துர்சக்திகள், செய்வினைகள், கந்திஷ்டிகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவர்கள் தலைமைத்துவம் பண்பு அதிகம் கொண்டவர்களாக விளங்குவார்கள். ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு குழுவையோ சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய, அவர்கள் வழிகாட்டக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் சரியான நிலையில் இருந்தாலோ, ஒருவருக்கு சூரிய பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைவாக இருந்தால் வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய யோகமும், வெளிநாட்டில் சென்று வாழக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் வாழ்க்கையில் அரசாங்கத்தின் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தும் புகழும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். அதே சமயம் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் நீச்சம் என்றால் அவருடைய தந்தை பலவீனமாகவும் அவருடைய தந்தையால் இவருக்கு எந்தவித பயனும் அதிகமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க திரையில பார்க்கக்கூடிய மந்திரம் தான் சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு முறையும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிழக்கு திசையை நோக்கி பார்த்து சூரிய பகவானை வழிபடும் போது 7 முறை இந்த சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தை நீங்க உச்சரித்தீங்க அப்படின்னா சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய பகவானுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 குதிரை பூட்டிய ரதத்தில் சூரிய பகவான் வலம் வருவதாக புராணங்கள் கூறுது. அந்த 7 குதிரை வாஸ்து படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதும் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னு ஒப்பிடப்படுகிறது. இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில், வீடுகளில் வைப்பதன் மூலம் சூரிய பகவானுடைய அருளும் மாசும் கிடைக்கப்பெற்று அந்த வீடு, அந்த தொழில் செய்யக்கூடிய இடம், நிறுவனம் நல்ல முறையில் செல்வத்திலும் நல்ல ஒரு லாபத்திலும் முன்னேற்றத்திலும் வேகமாக உயரும் என்பது நம்பிக்கை. இரண்டாவது ஒரு கிரகமாக சந்திர பகவான் பூமியின் துணைக்கோளாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மனோகரகன் என்று சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக சந்திர பகவான் பார்க்கப்படுது. சந்திர பகவான் என்பவர் காதல், இன்பம், உறவு முறை, புத்தி கூர்மை, ஞானம் இதுபோல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுது. சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் ஒருவருக்கு நிறைவாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவானுடைய அருளும் அமைப்பும் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு காதல் என்பது ஏற்படும். அந்த காதல் நல்ல முறையில் சென்று வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே எந்த அளவுக்கு சண்டை வந்தாலும்
கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அருளும் ஆசையும் சந்திர பகவான் மட்டும்தான் வழங்க முடியும். எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு குழப்பமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை சந்திர பகவானுடைய அருளும் ஆசி இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதுமையாக ஒரு விஷயத்தை யோசிக்கவும், நல்ல கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்ணவும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு கிடைக்கும். ஒருவர் சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியிலோ உச்சிலோ இருந்தால் அவர் பார்ப்பதற்கு அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகும், அவர் பேசும்போது அனைவரையும் சுண்டி இழுக்கக்கூடிய வார்த்தைகளும் நிறைந்திருக்கும். மேலும் மூன்றாம் பிறையை தரிசிக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் செல்வத்தில் குறையே இருக்காது. நிறைய செல்வம் பெற்று நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். மேலும் கணவன் மனைவியாக இருந்தால் நீண்ட ஆயுளும் ஒற்றுமையும் என்றென்றும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவங்க நினைத்தது அவ்வாறே நடக்கக்கூடிய அருளும் ஆசியும் மூன்றாம் பிறைக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கக்கூடிய நபர்கள் சிவபெருமானுடைய அருளும் ஆசியும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. பொதுவாகவே சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைந்திருந்தாலோ, ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி அல்லது உச்சி, சமம் அல்லது நட்பு என்ற நிலையில் இருந்தாலோ அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நல்ல பொலிவுடன் தேகத்துடனும் அனைவரும் கவர்ந்திருக்கக்கூடிய உடல் வாக்குடனும் இருப்பார். மேலும் அவருக்கு நல்ல அறிவும் ஞானமும் நுண்ணறிவும் நிறைந்திருக்கும். மேலும் தொடர்ந்து சந்திர பகவானை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சந்திர பகவானுடைய அருளும் ஆசும் கிடைக்கப்பெற்று இவ் அனைத்து பலன்களும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். நீங்க திரையில பார்க்கக்கூடிய மந்திரம் தான் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த சந்திர பகவானின் காயத்ரி மந்திரத்தை நீங்க உச்சரித்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலோ, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தாலோ, திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு வந்து கிரிவலம் செய்தாலோ சந்திர பகவான் அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி என்று நம் குலதெய்வம் வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் திருப்பதி சீனிவாசன் கோவில் என்பது சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் அதிகம் பெற்றதால் திருப்பதிக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் திருப்பமும் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு மனோகாரகனான சந்திர பகவான் நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு அடைவதற்கு நமக்கு அருளும் ஆசியும் வழங்குகிறார். சந்திர பகவானுடைய அருளும் ஆசியும் ஒருவருக்கு நிறைவாக இருந்தால் எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சு இவை அனைத்தும் ரொம்ப தெளிவாக இருக்கும், குழப்பமின்றி இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் கவர்ந்து இழுக்கக்கூடிய உடல் வாக்கும் பெற்றிருப்பார்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 கிரகத்தில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.